ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 8லே குரு இருக்கிறது. சில தடுமாற்றம், மனசை தைரியமா வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாம வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தனக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்கள்ல இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான், இருந்தாலும் கூட இவர்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய பணம், பொருள், வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலத்திற்கு, புதுசா ஒன்றும் வரலைனாலும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு வச்சு அப்படியே சமாளிக்கக்கூடிய சில சூழல்கள்ல ஆரம்பத்துல குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை பலன் சொல்லவே வேண்டாம். இந்நிலையில் இருந்தாலும் குரு தன் பார்வை பலனால நன்மைகளை தருவார். சொந்த ராசிக்கு நல்லதை பண்ணாம விட்டுருவாரா? அதுலேயும் சொந்த ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா குரு பகவான் வருடத்திற்கு ஒரு பயிற்சி வச்சா கூட வருடத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகுறார், அதிசாரமா போயிட்டு வந்தாலும் கூட. ஆக இந்த வருட கோளான குரு பகவான் உச்ச நிலையை அடையக்கூடிய அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவருடைய பார்வை, ஒரு உச்ச கிரகத்தினுடைய பார்வை தனுசுக்கு எங்கெங்கெல்லாம் பதியுதோ அந்த இடங்களெல்லாம் அதிர்ஷ்டமான காலம். அந்த பாவகத்தினுடைய காரக பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்கும்.